ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமோஸ் இப்போ ஒஃபிஷியலாக கம்ப்ளீட்லி ஓப்பன். எல்லா யூஎஸ் இஸ்ரேல் டேங்கர்ஸ் ஷிப்ஸ் போகலாம் வரலாம். ஆனால் யூஎஸோட நேவல் பிளாக்கெட் அப்படியே தான் இருக்கும். ஈரானோட 100% நெகோசியேஷன்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிளாக்கெட் ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் ட்ரம்ப்போட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். இன்னும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் 10 days சீஸ்ஃபயர் அறிவிச்சிருக்காரு. வில் மேக் லெபனான் கிரேட் அகெயின் வேறு சொல்லியிருக்காரு. கேட்குறதுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, புல்லிஷாக இருக்குது. இதனால் மார்க்கெட்ஸ் எல்லாம் ரொம்பவே குஷியாக இருக்குது. யூஎஸ் ஸ்டாக்ஸில் 13 days ஆஃப் க்ரீன் கேண்டில்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. பிட்காயின் 78K வரைக்கும் பம்ப் ஆயிருக்கு. கிரிப்டோ மார்க்கெட்ஸில் மட்டும் $600 million worth ஆஃப் ஷார்ட்ஸ் லிக்விடேட் ஆயிருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் ஸ்ட்ராங் அப்ரெண்டில் இருக்குது. ஆயில் கிராஷ் ஆயிருக்கு. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால தான் இதில் ரொம்ப டவுட்டாகவும் இருக்குது. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஸ்கெட்ச் போட்ட மாதிரி நடந்திருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மார்க்கெட்ஸ் இன்னும் டீப்பாக பார்த்தா இந்த ஆல் டைம் ஹைஸ், பிரேக் அவுட்ஸ், யூஃபோரியா இதுக்கெல்லாம் மத்தியில் நிறைய வார்னிங் சைன்ஸ் ஒழிஞ்சிட்ருக்கு. குறிப்பாக கிரிப்டோவில் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் டீப்பராக பார்க்கலாம். லெட்ஸ் டைவ் ரைட் இன் கைஸ். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைக்கும். நீங்களும் ஒரு குயிக் கால் எடுக்கலாம். குயிக் டிஸ்க்ளைமர், இந்த வீடியோட எல்லா கண்டென்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இட்ஸ் நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸ். கிரிப்டோ மார்க்கெட்ஸ் ஹைலி வாலடைல். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். டேக் திஸ் அஸ் எஜுகேஷனல் வீடியோஸ். தேங்க்யூ. பேண்டர் பபிள்ஸில் பார்த்தா எல்லாமே க்ரீனாக இருக்குது. நமக்கு நேற்று கிடச்ச பம்பில் எல்லா காயினுமே க்ரீனாக இருக்குது. இது எப்படி மெயின்டைன் ஆகும் வர நாட்களில் பார்ப்போம். இந்த வீடியோலையும் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து மார்க்கெட் இந்த டேரக்ஷன் ஓகே போகுதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ட்ரம்ப்ஸ் ட்வீட். The state of Hormuz is completely open and ready for business and full passage, but the naval blockade will remain in full force and effect as it pertains to Iran only. Until such time as our transaction with Iran is 100% complete, this process should go very quickly, in that most of the points are already negotiated. Thank you for your attention to this matter, President Donald Trump. State of Hormuz கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் எங்களோட நேவல் பிளாக்கெட் வந்து அப்படியே தான் இருக்குது. அந்த இன்னும் ஃபுல் ஃபோர்ஸில் எஃபெக்டிவாக அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ இவர் போடுற இந்த மாதிரி ட்வீட்ஸ்க்கு ஈரானோ எந்த கண்ட்ரியுமே வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கல. பட் ஆனால் இவர் போட்டதுனால மார்க்கெட்ஸ் வந்து ஒரு மேசிவ் பம்ப் கிடச்சிருக்கு. Iran has agreed to never close the Strait of Hormuz again. It will no longer be used as a weapon against the world. அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் போட்டிருக்காரு. அகெயின் இந்த மாதிரி ட்வீட்ஸ் எல்லாம் அவர் போட்டுகிட்டே தான் இருக்காரு. பட் இது உண்மையான சுச்சுவேஷன் என்னங்கிறது வந்து இன்னும் கிளியராக தெரியல. ஏன்னா ஈரான் எதுக்குமே அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கல. இன்னும் ஸ்டேட் ஆஃப் ஹோமஸில் அதே கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டோல் ஃபீஸ்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே ஈரானோட சம்மதம் இல்லாமல் எந்த ஒரு யூஎஸ் ஷிப்போ இல்லை இஸ்ரேல் ஷிப்போ ஃபார் தட் மேட்டர் எனி கண்ட்ரி ஷிப்போ வந்து என்டர் பண்ண முடியாது. அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒபே பண்ணி தான், அவங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை மதித்து தான் உள்ள ஷிப்ஸை என்ட்ரு ஆக முடியும். அப்படிங்கிற நிலவரம் தான் இன்னுமே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க வெளியில் அறிவிக்கிற மாதிரி இந்த வார் ஜெயிச்சாச்சு, யூஎஸ் வந்து ஈரான் வந்து பயந்துட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையை கொடுக்குறாங்க. பட் தட் மேபி நாட் ரைட். இங்கே பாருங்கள் ஈரானோட ரிட்டாலியேஷன் என்னென்னு. Iran Speaker of the Parliament, Ghalibaf, says President Trump made 7 claims in 1 hour, all of which were false. Speaker Ghalibaf says the US did not win the war with these lies and they will certainly not get anywhere in the negotiations either. இப்படின்னு போட்டிருக்காரு. இந்த பாயிண்ட்ஸ் நான் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஏன் இவங்க முன்னாடியே சொல்லலை? ட்ரம்ப் வந்து யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி போட அந்த ட்வீட்ஸ்னால மார்க்கெட்ஸ் எல்லாம் மேசிவ் பம்ப் கொடுத்துச்சு. ஏன் இவங்க அப்போவே வந்து டேலியேட் பண்ணல? ஏன் இவங்க எல்லாமே மார்க்கெட்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் 1 day கழிச்சு வந்து இல்லை ட்ரம்ப் சொன்னதெல்லாம் ஃபால்ஸ்னு ஏன் சொல்கிறாங்க? ஸோ இந்த நெகோசியேஷன்ஸ், இந்த டிஸ்கஷன்ஸ், இந்த ட்வீட்ஸ், இந்த ஈரானோட ரிட்டாலியேஷன், இந்த பீஸ் டாக்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சஸ்பீஷியஸாக தான் இருக்குது. உண்மையிலேயே வார் சுச்சுவேஷன் தானா, இல்லை எல்லாருமே கூட்டு கலவானிங்களா, இல்லை மார்க்கெட்ஸை ஜஸ்ட் ஒரு பம்ப் அண்ட் டம்ப் பண்ணுறதுக்கான வேலையா? பட் நம்ம ரொம்ப கீனாக மார்க்கெட்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இருக்க அலாம் சைன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலேயே இந்த பம்ப்ஸை நம்பலாமா இல்லை வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணுமாங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். அதை நம்ம வீடியோஸ் மூலியமாகவும் வெளியும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கமிங் பேக் டு த ட்வீட், வித் த கண்டினியூஷன் ஆஃப் யூஎஸ் பிளாக்கேட், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வில் நாட் ரிமைன் ஓப்பன். இங்கே பாருங்கள், யூஎஸ் பிளாக்கெட் இருக்கிற வரைக்கும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வில் நாட் ரிமைன் ஓப்பன். இப்போ வந்து சொல்கிறாங்க. ஏன் 24 hours என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? Passage through the Strait of Hormuz will be conducted based on the designated route and with Iranian authorization. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட டோல் இருக்குங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. Whether the Strait of Hormuz is open or closed and the regulations governing it will be determined by the field, not by social media. Media, warfare and engineering public opinion are an important part of the war and Iranian nation is not affected by these tricks. எல்லாமே ஸ்லாம் டங்க் மாதிரி ட்ரம்ப் சொன்னது எல்லாத்துக்குமே வந்து பதிலடி மாதிரி கொடுத்துருக்காங்க. The statement came after markets closed for the weekend following S&P's fastest recovery since 1982. We expect to receive a US response soon. பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் தான் டவுட்ஸுக்குள்ளாக்குறது. மார்க்கெட்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே கொடுக்கணும்? ஏன் ட்ரம்ப் சொன்ன உடனே 24 hours இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கல? ஏன் ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட் அப்போவோ ட்வீட் அப்போவோ இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணலை? யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமா? ஓகே, பட் எனிவே ட்ரம்ப் சொன்ன எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பதிலடி மாதிரி தான் இது இருக்குது. இதுக்கு யூஎஸ் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் ஒன்று தெரியுதுன்னா, நம்மளை வச்சு நல்லா கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க, மார்க்கெட்ஸ் நல்லா கேம் விளையாண்டுருக்காங்க. இந்த குயிக் பம்ப்ஸ்னால இன்சைடர்ஸ் நல்லா லாபம் அடைகிறாங்க. இது வேணால் நல்லா நடந்துட்டு இருக்கு. பட் இது சஸ்டைனபிளாங்கிறது தான் பிக்கஸ்ட் கொஸ்டின். மூவிங் ஆன், இங்கே பாருங்கள், S&P 500 closes at its highest level on record and officially posts its fastest recovery since 1982. இங்கே பாருங்கள், எல்லாமே க்ரீன், எதுவுமே நெகட்டிவ் இல்லை. ரைட், S&P 500 has now added $7.3 trillion since its low on March 30th. பார்க்குறதுக்கு நல்லா ஜொலிஜிரிப்பாக தான் இருக்குது. பட்
நம்ம காஷியஸாக இருக்கிறது, கேர்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே பிட்காயின் பக்கம் வந்தோம்னா, பிட்காயின் இஸ் புஷிங் ஸ்ட்ரெயிட் இன்டு 17,500 ரிஜெக்ஷன் ஜோன் ரைட் நோ. நேற்று பார்த்தீங்கன்னா பிட்காயின் அரௌண்ட் 78, 300, 400 வரைக்கும் ஜோன் வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன ரிஜெக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் தி ரெசிஸ்டன்ஸ் வில் ஃப்ளிப் டு சப்போர்ட் அண்ட் BTC வில் டம்ப் டு 44 to 38,000 ஜோன் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கே அது நடக்குமா, கிராஜுவல் நடக்குமான்னு தெரியல. பட் நம்மளும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். கால் என்ன சொல்கிறாருன்னா, தட் this is where total 3 years is today. Total 3 years is defined as all coin market cap excluding stable coins. ஓகேங்களா? Back in September 2025 where everyone was proclaiming the all coins just broke out, I shared how total 3 lied. ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறாருன்னா, the total 3 அப்படிங்கிறது வந்து இன்க்ளூடிங் த ஸ்டேபிள் காயின்ஸ். ஓகேங்களா? பட் டோட்டல் 3 இயர்ஸுங்கிறது எக்ஸ்க்ளூடிங் த ஸ்டேபிள் காயின்ஸ். இந்த சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே பிரேக் அவுட்டே ஆகலை. அந்த சார்ட் பார்த்து நீங்கள் ஏமாந்துட்டீங்க. இது வந்து பிரேக் அவுட்டே ஆகலை. இது வந்து இந்த ஜோனை உடச்சிருந்தா தான், இந்த $950 billion உடச்சி 1 to 1.1 trillion வரைக்கும் போனால் தான் இட் இஸ் பிரேக் அவுட். பட் இது உடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமே வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தால் ஆல்ட் காயின் சீசன் இல்லைங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. ஸோ ஆல்ட் காயின் சீசனை வந்து நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்கும் வந்து கரெக்டான டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 3 years. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், அவரே தான் திருப்பி பாருங்க. வாஸ் இட் ரியலி திஸ் சிம்பிள் த ஹோல் டைம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இது வந்து அக்டோபரில் பிட்காயின் ஹிட் பண்ண பீக் ப்ரைஸ். நவம்பர் டிசம்பரில் ஒரு ஃபால் ஆகி ஒரு 1 or 2 months வந்து இந்த பேரல் ஜோனில் ட்ராவல் ஆகி அகெயின் ஒரு மேசிவ் ஃபால் ஆகி இப்போ என்ன ஆகுது பாருங்கள். ஒரு பேரல் சேனலுக்குள்ளே க்ளோஸ் டு 2 months ப்ளஸ்ஸாக வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து அதே இடத்துல வந்து ஹிட் பண்ணியிருக்கு நேற்று. ஸோ நோ வாட், அடுத்து என்னங்கிறத இப்போ கேள்வி. இங்கேருந்து கேன் வி சி தி டவுன்ஃபால், இல்லை வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகுமா? ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இப்போ ப்ரைஸ் இருக்குது. க்ளோஸை மானிட்டர் பண்ணலாம். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, 2 CMA கேப் இருக்குது. ஒன்று வந்து 80Kலேருந்து 84 ரீஜனுக்குள்ள ஒரு பெரிய CMA கேப் இருக்குது. இன்னொரு CMA கேப் வந்து இந்த கேப் வந்து ஃபெப்ல ஃபார்ம் ஆன CMA கேப். இந்த CMA கேப் வந்து இப்போ ரீசெண்டாக ஏப்ரலில் ஃபார்ம் ஆன CMA கேப் அரௌண்ட் 64,500. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எந்த இடத்த நோக்கி போகுங்கிறது பிக் அண்ட் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த ஜோனில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போயிருமா? ஒரு 82, 84 வரைக்கும் போய் ஹிட் பண்ணிவிட்டு திருப்பி கீழே இறங்க ஆரம்பிச்சிருமா? இல்லை will the prices start going down already? That is a big question. Okay, this is your reminder that the Nasdaq has only had 12-day winning streak 3 times in its entire history. There has never been a 13-day streak. Today's day 12 போட்டிருக்காரு. இது நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 13 days of green candles வந்து US உடைய ஸ்டாக் ஹிஸ்ட்ரியிலே நடந்ததில்லை in QQQ. பட் இங்கே பாருங்கள், டே 12 இருக்குன்னு போட்டிருக்காரு. டுடேஸ் டே 13 போட்டிருக்காரு. டே 13 வந்து க்ரீனாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், அந்த டேட்ஸும் போட்டிருக்காரு. December 1999 to Jan 2000, 12 days. The peak of .com bubble உடையிருக்கு ஜஸ்ட் முன்னாடி 12 days பார்த்துருக்கு. அதுக்கு முன்னாடி எப்போ பாருங்கள், Jan 1992, 12 days. A powerful post recession rally. ஒரு போஸ்ட் ரிசெஷன் முடிஞ்சு ஒரு நல்ல ரேலி அப்போ கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி 1989 July, 12 days in a row. ரெக்கார்ட் செட்டிங் ரன் டியூரிங் தி லேட் 80s புல் மார்க்கெட். லேட் 80s புல் மார்க்கெட்டில் நடந்த ஒரு பம்ப். இப்போ கிடச்சிருக்க இந்த பம்ப் 13 days of green கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு புல் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரா இருக்குமா, இல்லை புல் ட்ராப்குள்ளே என்ட்ரா இருக்குமாங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். கமிங் டு BTC சார்ட்ஸ். ஸோ கைஸ், நேற்று வந்து ஒரு மேசிவ் ரன் கிடச்சிருக்கு BTCயில். இந்த குயிக் மூவ் வந்து எப்போ ட்ரம்ப் அந்த ட்வீட்ஸை போட்டாரோ அப்போவே தெரிஞ்சிருச்சு பிட்காயினுடைய ப்ரைஸ் வந்து 78K உடைக்க போகுதுங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்கேல் பண்ணியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? பட் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 78,300 ரேஞ்சஸ் வரைக்கும் போயிட்டு ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த லெவல் தான் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த லெவலு இதை கிராஸ் பண்ணி ப்ரைஸஸ் கொஞ்சம் நாள் இங்கே ஸ்ட்ரென்த் ஆகி ட்ராவல் ஆகுது அப்படின்னா தென் இட் இஸ் அ பாசிட்டிவ் ட்ரெண்டாக மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னுமே கூட ப்ரைஸஸ் ஒரு சின்ன பம்ப் கொடுத்து இது வரைக்கும் கூட போய் 82 to 83 வரைக்கும் கூட போய் இட் கேன் ஸ்டார்ட் ஃபாலோயிங். ஓகே, பட் இந்த நேற்று நடந்த புஷ்க்கான வால்யூமும் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்திருக்கு. ரொம்ப போகிறோன்னு சொல்ல முடியல. அடுத்தடுத்த டேஸ்க்கான வால்யூம் வச்சு தான் இந்த மூவ் ட்ரஸ்ட் பண்ணலாமா இல்லை வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியாதான் நமக்கு தெரிய வரும். பட் இப்போதைக்கு வால்யூம் இஸ் டீசென்ட். நேற்றோட வால்யூம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. ப்ரைஸஸும் வந்து 78K புஷ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. நேற்று பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்வீட்டில் வந்து இது ஒரு பக்காவான புல் ட்ராப்பாக இருக்கிற சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போவும் வந்து அதே சுச்சுவேஷனில் தான் ப்ரைஸஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்த அந்த கிராஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் ஆகி இதில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி ஒரு 1 வீக்காவது இங்கே ப்ரைஸஸ் ட்ராவல் ஆச்சுன்னா தென் கொஞ்சம் ப்ரைஸஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத நம்பலாம். பட் இந்த வீக்லேயே வந்து இந்த மூமெண்ட்டோடைய ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று அதனால் கிராஸ் பண்ண முடியல. மல்டிபிள் டைம்ஸ் வந்து இங்கே விக் விட்டுட்டு இறங்கிடுது அப்படின்னா, ப்ளஸ் இப்படி போயிட்டு அடுத்த வந்து லோவர் ஹை ஃபார்ம் பண்ணி இறங்க ஆரம்பிக்குது அப்படின்னாலே தென் இட் இஸ் ஓவர். ஸோ நம்மளும் பொசிஷனில் இருக்கோன்னு தெரியும். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை பட் ஆல்மோஸ்ட் தேர். இது கொஞ்சம் நம்ம ஸ்கேலிங் பண்ணதுனால மேலே போயிருக்கு. பட் ஹிட் ஆகி ப்ரைஸஸ் ஸ்ட்ரென்த்தன் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணிடுவோம். ஹிட் ஆகி ப்ரைஸஸ் ஃபால் ஆகுது, இப்படி ஃபால் ஆகி ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அடுத்த ஷாட் இங்கே எடுக்கிற தயாராகிடுவோம்.
ஸோ தட் இஸ் how this கேம் இஸ் பிளேட் கைஸ். நம்ம வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியும் வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம என்ன தீர்க்கமாக நம்புறோம் அப்படின்னா ப்ரைஸஸ் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால ஷார்ட் பர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். சேம் திங் வித் எதேரியம் சொல்லலாம். எதுவுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாதனால நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலுமே அதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ணக்கூடிய லோவர் ஹையில் நம்ம அடுத்த ஷார்ட் எடுப்போம். ஓகே, ஸோ எனிவேஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோல்டு அண்ட் சில்வர் ஹோல்டிங் ஸ்ட்ராங். ஆயில் ஒரு நல்ல கிராஷ் ஆகிட்டு திருப்பி ரிகவர் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆயில் ப்ரைஸஸ் அப்படியே கிராஷ் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா ஹைலி டவுட்ஃபுல் தான். ஏன்னா இவன் வந்து ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே அது சுற்றி இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ யூஎஸ் சொல்கிற மாதிரிலாம் வந்து இது முடியல, எங்களுடைய கண்டிஷன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்குது, நாங்கள் வேறு ரூட் வழியாக தான் இஸ்ரேல் அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்போ ரிட்டாலியேட் பண்ணதுனால இது உண்மையிலேயே வந்து வார் வந்து இவ்வளோ ஈஸியாக இந்த பீஸ் ஸ்டாக்ஸ் முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. இது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறதுனால ப்ரைஸஸ் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு விழுந்துராது. ஹைப்பை பற்றி சொல்லணும்னா நேற்று சொல்லிட்டு இருந்தோம், நல்ல ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் புல்லிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இது என்ன நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அசெண்டிங் ட்ரையாங்கிள்குள்ளே வந்து ப்ரைஸஸ் போக ஆரம்பிக்குது, அப்படி இங்கே ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா குயிக்காக ரேப்பிடாக ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பிட்காயினுடைய ஃபாலு கூட கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா குயிக்காக 35 அதை விட்டால் 30க்கு வந்துடும். ஓகே, ஸோ பிட்காயினோட ஃபால் பேஸ் பண்ணி எல்லாத்துடைய ப்ரைஸஸும் கொஞ்சம் அடி வாங்கும். பிட்காயின் அடுத்த மூமெண்ட் கணிக்கிறதுக்கு இந்த ஒரு சார்ட் ரொம்ப முக்கியமான சார்ட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன், USDT டாமினன்ஸ். ஸோ இது பாருங்கள், ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஓகே குயிக்காக ஒரு 9% வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து ஒரு ரீட்ரேஸ் மாதிரி ஆயிருக்கு. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்டில் இங்கே ப்ரைஸஸ் இருக்குது. இது பார்க்குற கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்குது, ஏன்னா ப்ரைஸஸ் சப்போர்ட்டில் இருக்குது. ப்ளஸ் இந்த புல் பேக்குக்கு அப்புறம் பம்ப் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா BTC உடனே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ USDT டாமினன்ஸோடைய சார்ட் வந்து எவ்வளோ புல்லிஷாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து பிட்காயினுடைய ப்ரைஸ் கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் எனக்கு புல்லிஷாக தெரியுது, ஏன்னா வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த சப்போர்ட் ஜோனில் இருக்குது. குயிக்காக ஒரு பவுன்ஸ் ஆகி ப்ரைஸஸ் ரேலி ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா தென் பிட்காயின் வில் ஸ்டார்ட் கோயிங் டவுன். இது எப்படி இருந்தாலும் கைஸ் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சொன்னதெல்லாம் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் நடந்திருக்கு. இந்த பேரலல் சேனலோட பீக்கையும் டச் பண்ணியிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் ஹிட் பண்ணியிருக்கு. இப்போ BTC இருக்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலான ஜோன். இதோட அடுத்த மூவ் ரொம்ப குயிக்காக நடக்கும். இது ஒரு அப்போர்டாக இருக்கலாம், கீழே இருக்கலாம். ஸோ இதே எப்படி இருந்தாலும் கைஸ் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். வில் கீப் யூ அப்டேட்டட். நம்ம ஸ்ட்ராட்டஜி மாற்றுறோம் அப்படின்னா அதுவும் வந்து நம்ம வீடியோவில் சொல்ல தான் போகிறோம். இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, stay sharp, stay patient. See you guys, bye.